வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். குட் மார்னிங் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நான் லாங் வீடியோ போடுறேன். எல்லாமே எடிட் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா போகி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. காலையில் எழுந்திரிச்சி பாப்பாவுக்கு ஸ்கூல் வச்சிட்டாங்க. எப்போவுமே வருஷம் லீவ் விடுவாங்க. இந்த வருஷம் பார்த்து ஸ்கூல் வச்சிட்டாங்க. அதனால் ரெகுலராக எழுந்திரிச்சி நான் சமைக்கிறதுக்காக சமையல் கட்டு போகும்போது வெளியே ஜன்னல் திறந்து பார்க்குறேன். பார்த்தா ஒரே பனிமூட்டம். மார்கழியே முடிஞ்சிச்சு, என்னடா வெறும் பனியாக இருக்கே அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இன்றைக்கி போகி, அதனால் எல்லோரும் கொளுத்திருக்காங்க, அதில் புகை அப்படின்னு. காலையிலேயே செம்மையான மொக்கை வாங்கிட்டேன். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்கூல் வச்சதே எனக்கு செம கடுப்பாக இருந்தது. இதில் வேறு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டோம். ஸ்கூலுக்கு பாப்பாவை அனுப்பிவிட்ட பிறகு வீட்டில் இருக்க வேலை, எல்லா பேக்கிங் ஒர்க்கெல்லாம் எல்லாமே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையுமா எடுத்து முடிச்சிட்டேன். சரி, கிச்சன்லாம் எடுத்து முடித்து தொடச்சி வச்சா தான் நம்ம 2 வாரம் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும், வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கிங்லாம் முடித்தேன். அதே போல் அன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக வாசலை திறந்தேன். வாசலில் கோலம் அழகாக இருந்தது. இந்த கோலத்தை எதுக்கு அழைப்பான்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை விட்டுட்டேன். 2 நாளாக அந்த கோலம் அழகாக அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த விளக்கு நல்லபடியாக ஏற்றி முடிச்சிட்டேன். அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நான் சென்னையில் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றி சாமிலாம் கும்பிட்டது. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊரில் போயிட்டு வேலையெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறனால பூஜையெல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு. எப்பவும் போல் பிரம்மமுகூர்த்த விளக்கு அன்றைக்கும் நல்லபடியாக ஏற்றி முடிச்சிட்டேன். வருஷம் பொங்கல் நாங்கள் சென்னையில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆன புதுசில் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் இயர் எல்லாருமே இங்கே வந்துருந்தாங்க. இந்த வருஷம் பொங்கலோடு சேர்ந்து என் நாத்தனாரோட கல்யாணமும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகி அன்னைக்கு தான் அவருக்கு லீவ் கிடச்சிச்சு. சரி, நைட்டு ஊருக்கு கிளம்புனா கரெக்டாக அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் முகூர்த்த கால் நடுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ளே வேகமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி எப்பவும் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் இருக்க வேஸ்ட்டு பொருள், காஞ்ச பூக்கள்லாம் எடுத்து கவரில் போட்டுட்டு பூஜை ரூமை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனில் போய் பார்க்கும்போது தான் கொஞ்சம் மாவும் 2 முட்டையும் இருந்துச்சு. சரி, அதை எதுக்கு வீணாக்குவானேன்னு சொல்லிட்டு இருந்த மாவில் தோசையை ஊற்றிட்டு பொடியை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த முட்டையில் ஆம்லேட்டை போட்டு 2 பேருமே சாப்பிட்டு பேக்கிங்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். பேக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அவங்களோட அண்ணா வீட்டுக்கு போய் அவங்களையும் பிக்கப் பண்ணி தான் ஊருக்கு கிளம்பினோம். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு கிளம்புறதுக்கே எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. டைம் என்ன ஆச்சுங்கிறதே மறந்து போச்சு. அந்தளவுக்கு ரொம்ப லாங்கில் இந்த வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அண்ணா வீட்டில் பசங்க, அண்ணா, அண்ணி, அப்புறம் என்னுடைய குட்டி பாப்பாவை எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். நைட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு டைமில் பூஜை அங்கே பண்ணுறாங்க, பந்தக்கால் நடுறாங்க அப்படிங்கிறனால கரெக்டாக 4 மணிக்குள்ளே அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எல்லோரும் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாகவே கிளம்பணும். அங்கே கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகிற டைமே 3:30 கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு ஒரு சொட்டு தூக்கம் இல்லை, தூங்காமல் அப்படியே 1 by 1 எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ரெடியாகி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே பந்தக்கால் ஊன்றதுக்கான விளக்கேற்றுறது, அங்கே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே விளக்கேற்றுறாங்க, நான் எங்கடா காணோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் விளக்கெல்லாம் ஏற்றிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முகூர்த்த கால் நடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே மார்னிங்கே கொஞ்சம் ப்ளசண்டபுளாக நல்லாவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுவே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் போது ரொம்ப மனசில் ஹாப்பினஸ் இருந்துச்சு. பந்தக்கால் ஊன்றதுக்கான காலுக்கு எல்லாமே மஞ்சள்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கால் நட்டினது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் நடந்தது அது எல்லாமே எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஒன்லி ஹாப்பினஸ். கல்யாணத்தில் நடந்த சில விஷயங்கள், பிரச்சனை இல்லாத எந்த கல்யாணம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கல்யாணத்தில் பிரச்சனையே பெரிய கல்யாணமாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படிங்கிறதுனால நான் இப்போதைக்கு நம்ம ஹாப்பியாக இருந்த விஷயங்கள், ஹாப்பியாக மொமெண்ட் என்னென்னலாம் பண்ணோம் அதை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். எல்லாருமே 1 by 1 ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா, நான், என் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே பின்னாடி பந்தக்கால் நடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அங்கே அதெல்லாம் பார்க்கல, நாங்கள்லாம் ஃபோட்டோ தான் எடுப்போம், வீடியோ தான் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம்.
லேட்டாக போனனால என் பொண்ணு நல்லா தூங்கிட்டா, அதுவும் ரெடி ஆகிட்டு தூங்கிட்டா. சரி கிளம்பி கூட்டு வரலான்னு பார்த்தா தூக்கத்தை எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு அவளை வீட்டிலே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என் குட்டி பொண்ணு மட்டும் அவங்க மாமாவுக்கு அழகாக நலுங்கு வச்சாங்க. அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே நலுங்கு வச்சாங்க. ஒரு சில வீடியோஸ் என்கிட்ட இல்லை, அதனால் நிறைய பேருக்கு நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அழகாக பந்தக்கால் வந்து மாப்பிள்ளை வீட்டில் நட்டாச்சு. இங்கே நட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பை பை சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். எல்லோரும் வந்து பந்தக்கால் நட்ட பிறகு திரும்ப வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கங்கண சட்டு கட்டுவாங்க. அந்த கட்டின பிறகு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மாப்பிள்ளையும் மச்சான்களும் வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து பை பை சொல்லி கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது தான் வந்து ஒரு செம வைப் இருந்தது. என்னென்னா வரும்போதே சாங் ஓடிட்டு இருந்தது. செம வைப்பாக இருந்தது. கல்யாண வீடுனாலே பாட்டு ஒன்றா தானே அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு அடுத்த நாள் அன்னைக்கு வந்து காலையில் வந்து நல்ல நேரத்தில் வந்து பொண்ணுக்கு வந்து நலுங்கு வச்சோம். பொண்ணுக்கு வந்து நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே போய் எல்லாமே முடிச்சுட்டு அவளுக்கும் ஒரு ஆளாக வந்து எல்லாமே நலுங்கு வச்சாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அன்னைய டே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு டேனால் அந்த டே தான். ஒரு ஆளாக அக்கா, என் தங்கச்சி, அப்புறம் நான், அப்புறம் அவங்க அண்ணனுங்க, தம்பி எல்லாருமே சேர்ந்து அழகாக நலுங்கெல்லாம் வச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மறக்க முடியாத நாளும் அதுதான், மறக்கக்கூடாத நாளும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட் அன்றைக்கி நடந்தது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து மேரேஜை பற்றின விஷயங்கள் வந்து அவளோட லைஃப்பில் என்ன நடந்தது, ஹாப்பியான மூமெண்ட் அப்படிங்கிறது தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேடம் வந்து அவங்க அழுகிற வீடியோலாம் இதில் இருந்துச்சு. பார்த்தாங்கன்னா செம்ம காண்டாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நலுங்கு வைக்கும் போது என் வீட்டுக்காரர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்கள பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மொமெண்ட்லாம் நான் வீடியோவில் எடுத்திருந்தேன். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ணன் தங்கச்சி உறவுனாலே ஒரு பாசம் தானே, அது வந்து எல்லாருக்கும் இருக்குது. நானுமே அப்படி தான், ஏதாவது ஒரு மொமெண்ட்டை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நமக்கும் ஒரு சென்டிமெண்ட்டாக அழுக வரதான் செய்யும். அது இல்லாமல் கல்யாணம் இவ்வளோ நாள் நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தவ இப்போ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் இன்னொரு கல்யாணம் நடக்கும். ஸோ அது வரையும் வந்து இப்போது நடக்கிற கல்யாணம் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸோடு தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் ஒன் பை ஒன்னாக அழகாக பொண்ணுக்கு நலுங்கெல்லாம் வச்சு அவளுக்கு வந்து எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டோம். அப்புறம் அங்கே பொண்ணு வீட்லேயும் வந்து நல்லபடியாக வந்து பந்தக்கால் நட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தாய் மாமா வீட்டிலேருந்து நலுங்குக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டு நலுங்குக்கும் வந்து அப்பா வந்துட்டு நலுங்குக்கு புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு மாலையெல்லாம் போட்டு அழகாக அன்னையோட நலுங்கும் முடிஞ்சிச்சு. நலுங்கு எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கல, முக்கியமான நலுங்கு மட்டும்தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. எல்லாருமே ஹாப்பியாக வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் அவளை அழ வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். மேடம் அழவே இல்லை. அதுக்கப்புறம் நலுங்கெல்லாம் வச்சு முடித்த பிறகு அவளுக்கு வந்து சாரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு முடித்தோம். இது நடக்கும் போதெல்லாம் எனக்கு என் மைண்டில் வந்தது, எனக்கு கல்யாணம் நடந்தது, எனக்கு நலுங்கு வச்சது, அது எல்லாமே ஞாபகம் வந்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி தான். நமக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம இன்னொருத்தவங்க நடக்கும்போது நமக்கு நடந்த விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அது மாதிரி என் கல்யாணத்தப்போ நடந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருந்ததெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் தாய் மாமாவனோட நலுங்கு அன்றைக்கி வந்து புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து மாலை போட்டு நலுங்கு வச்சு அன்னைய டேவும் சூப்பராக போணுச்சு. அன்றைக்கி வந்து நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. 2 நாளாக வந்து பொங்கல் அப்படிங்கிறனால வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பா நலுங்கில் நான்வெஜ் போட்டாங்க. அன்றைக்கி நல்லா பிரியாணியை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பொண்ணு அழைப்பு வீடியோ தான். பொண்ணு அழைப்புக்கு சாரீலாம் கட்டிட்டு பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. பொண்ணு அழைப்புக்கு வந்து வண்டியில் வச்சு ஊர்வலம் விட்டுருந்தாங்க. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அன்றைக்கி. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதெல்லாமே நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருந்துச்சு. அப்புறம் என் தம்பிக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அழகாக வந்து சிலம்பம் சுற்றிட்டு அழகாக வந்து பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. பொண்ணழைப்பு உருவத்தில் முன்னாடி என்ட்ரியில் வந்து நல்லாவே பண்ணியிருந்தான். ரொம்பவே ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது எல்லாமே. பொண்ணு ஊர்வலம் எல்லாமே முடிச்சுட்டு பொண்ணை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம். அங்கே வந்து டிஜேலாம் வச்சுருந்ததில் என் பொண்ணு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, தம்பி, நாத்தனார், குழந்தனார் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து செம்மையாக ஆட்டம் போட்டாங்க. என் பொண்ணு, குட்டி பொண்ணு, அப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு, ஃப்ரெண்டோட பொண்ணு எல்லாமே செம்ம ஆட்டம் ஆடினாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த மொமெண்ட்லாம்.
நிறைய பேர் ஆடினாங்க, எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன வீடியோஸ் மட்டும் போஸ்ட் பண்ணேன். அடுத்த நாள் காலையில் நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ண ஒரு விஷயம் அவளுக்கு நடந்தது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மொமெண்ட்டில் அக்காவும் பெரிய மாமாவும் எங்கள் கூட இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறையெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்னியை வலம் வரும்போது என் அண்ணன் தம்பி எல்லாருமே கைப்பிடிச்சி நடக்கணும்னு சொல்லியிருந்தா. அது போலவே எல்லாரும் அக்னியை வலம் வந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்தது. ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியாகவும் சில சங்கடமும் இருந்தது. அதெல்லாமே மறந்துட்டு ஹாப்பியை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. எல்லாமே அவளுடைய ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு நினச்ச வாழ்க்கை அவளுக்கு நடந்தது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு நகை செய்யும் போது நிறையா மொமெண்ட் நாங்கள் பிளான்லாம் பண்ணியிருந்தோம். அது எதுவுமே நடக்க முடியல. சரி, இருந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. எல்லாருமே நகை செய்யும் போது என் வீட்டுக்காரர் அவளுக்கு கொலுசு வாங்கியிருந்தாங்க. மெய்யழகன் ரீக்ரியேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அழகாக கொலுசுலாம் போட்டு அழகாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.